கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களில் கட்டாய மதம் மாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் மீது சமீப நாட்களாக, இது பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சமீப நாட்களாக இதை மிகவும் வேகமாக சிலர் பரப்பி வருகின்றனர். உண்மையில் கிறிஸ்தவ பள்ளிகளில் நடப்பது என்ன, கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களில் நடப்பது என்ன என்பதை விளக்குவதற்காக இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். அதற்கு முன்பதாக தற்போது ஏன் இந்த பிரச்சனை ஒரு விஸ்வரூபமாக எடுத்திருக்கிறது என்பதை நான் சொல்லிவிட்டு அதன் பிற்பாடு கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களில் என்ன நடக்கிறது என்பதை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் விளக்க ஆசைப்படுகிறேன். சமீபத்திலே அரியலூர் என்ற மாவட்டத்திலே ஒரு பள்ளி மாணவி லாவண்யா என்கிற ஒரு மாணவி அவர்கள் தன்னுடைய சொந்த பிரச்சனை காரணமாக, குடும்ப சூழ்நிலை காரணமாக மன அழுத்தம் ஏற்பட்டபடியால் அவர்கள் விஷம் அருந்தி இருக்கிறார்கள். சில நாட்களிலே அவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு பள்ளி மாணவி மன அழுத்தத்தினால் அவர்கள் மரித்திருக்கிறார்கள். ஆனால் இதை சில மதவாத சக்திகள், சங் பரிவார் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இதற்கு மத சாயம் பூசி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை, மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டு இந்த பிரச்சனைகளை பூதாகாரமாக செயல்படுத்தி வருகின்றனர். ஆனால் இந்த பிரச்சனைகளில் உண்மையாகவே இந்த பள்ளி மாணவிக்கு பள்ளிக்கூடத்தில் கட்டாய மதமாற்றம் செய்ய முயற்சி நடந்ததா என்று சொல்லி நீங்கள் விசாரித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒருவர் கூட, அதாவது சங் பரிவார் அமைப்புகளை தவிர்த்து, மதவாத சக்திகள் அமைப்பை தவிர்த்து, தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்களை தவிர்த்து மற்றவர்கள் எல்லோருமே அந்த பள்ளியில் மதமாற்றம் என்ற ஒன்று நடைபெற்றது இல்லை என்று சொல்லிதான் சொல்லுகிறார்கள். சமீபத்திலே கூட ஒரு ஆடியோ வருகிற நாட்களில் இந்த ஆடியோ உங்களுக்காக நான் வெளியிடுவேன். அந்த ஆடியோவில் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவியுடன் படித்த ஒரு மாணவி சொல்கிறார்கள், பள்ளிக்கூடத்தில் கட்டாய மதமாற்றம் செய்யப்படுவதில்லை. குறிப்பாக அந்த மாணவியின் மீது ஆசிரியர்கள் தனி கவனம் செலுத்தி வந்திருக்கின்றனர். ஏனென்று சொன்னால் அந்த பள்ளி மாணவி தன்னுடைய குடும்பத்திலே பல பிரச்சனை, குறிப்பாக தன்னுடைய சித்தி தன்னை கொடுமை செய்வதாகவும் அந்த பிள்ளை சைல்டு ஹெல்ப்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. இதை போன்று என்னுடைய வீட்டில என்னுடைய சித்தி என்ன கொடுமை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த மன அழுத்தம், இது எல்லாவற்றையும் அவர்கள் போட்டு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவங்க கூட படிச்ச மாணவி சொல்லுகிறார்கள், இந்த மன அழுத்தத்தின் நிமித்தமாக இந்த மாணவி இருக்கும் பொழுது அந்த மாணவிக்கு பள்ளியில் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களும் இந்த மாணவி தங்கியிருந்த ஹாஸ்டல் வார்டன் அவர்கள் எல்லோருமே மிக அன்போடு தான் இந்த மாணவியிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இந்த மாணவி விஷம் அருந்தி இருக்கிறார்கள். சில நாட்களிலே அவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலே விஷம் அருந்திதான் மரித்தார்களா, அல்லது கடைசியில் அந்த டெத் டிக்ளரேஷன், அதாவது அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை முத்துவேல் என்ற ஒரு நபர் செய்திருக்கிறார், டெத் டிக்ளரேஷன் எடுத்திருக்கிறார். ஒருவேளை இவர்கள் இந்த மாணவி இடத்துல கட்டாயப்படுத்தி மதமாற்றம் எங்களை செய்தார்கள் என்று சொல்லி அந்த கடைசி நேரத்தில் கட்டாயப்படுத்தி இருக்கிறார். அந்த கட்டாயப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றால் அந்த உயிரை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் அந்த மாணவி இடத்துல திரும்ப அவர் கேட்கிறார், கட்டாய மதமாற்றம் செஞ்சாங்களா, பொட்டு வைக்க கூடாதுன்னு சொன்னாங்களா. அந்த மாணவி அவ்வளவு தெளிவாக இல்லை என்று சொல்லுகிறார். வேற யாராவது இருந்தா கூட ஏதோ ஒரு பதட்டத்துல ஆமா என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் இந்த மாணவி ரொம்ப தெளிவாக, ரொம்ப பிரில்லியன்ட் கேர்ள், அவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்ல அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அத்துடன் இந்த பிரச்சனை விடாமல் தொடர்ந்து இந்த பிரச்சனையை கிளப்ப வேண்டும் என்று சொல்லி பிரச்சனையாக மத சாயத்தை பூசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமோ கிறிஸ்தவர்களையோ, கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களையோ அல்ல தொழில் நிறுவனங்களையோ ஒன்றும் செய்துவிட முடியாது. எங்களுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கும். இப்பொழுது கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களிலே நடப்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களிலே காலையில் வந்தவுடன் அசம்பிளி என்று வைப்பார்கள். இந்த அசம்பிளி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 20 நிமிடம், 15 to 20 நிமிடம் நடக்கும். இந்த அசம்பிளியில நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லா மாணவ மாணவிகளும், நீங்க எந்த ஜாதி, எந்த மதம், யாராயிருந்தாலும் எல்லா மாணவ மாணவிகளும் அந்த அசம்பிளியிலே அவங்க அந்த டைமுக்கு கேதர் ஆகிவிட வேண்டும். கேதர் ஆகிவிட்ட பிற்பாடு அந்த அசம்பிளியிலே பாடல் பாடுவார்கள். அதன் பிற்பாடு வேத வசனங்கள் அவர்கள் வாசிப்பார்கள். யாராவது சில பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் தியானம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு 5 நிமிடத்திற்கு, அல்லது சில பள்ளிக்கூடத்திலே மாணவ மாணவிகளே இந்த தியானத்தை வேதத்திலிருந்து அவர்கள் சொல்லுவார்கள். இந்த அசம்பிளியிலே யாரையும் கட்டாயப்படுத்தி நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லுவது கிடையாது. அந்த இடத்துல சில கிறிஸ்தவ மாணவர்கள் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு இயேசுவை நோக்கி ஜெபிப்பார்கள். சில
கிறிஸ்தவ அல்லாத மாணவ மாணவிகள் கண்களை மூடிக்கொண்டு அவர்களுடைய தெய்வங்களை நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த அசம்பிளி என்று ஒன்று இருக்கிறதுனாலதான் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஒழுக்கம் என்று சொன்னால் அந்த நேரத்துக்கு நாம் வந்துவிட வேண்டும். காலையிலே நம்முடைய படிப்பை தொடங்குவதற்கு முன் ஒரு இறை வழிபாடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அசம்பிளிலே அவர்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கிறார்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், மற்றவர்கள் மீது அன்பை, சமுதாயத்தின் மீது இருக்கிற அன்பை, பற்றை, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிசிப்ளின்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களிலே மதிய உணவு இடைவெளியிலே ஸ்கிரிப்சர் கிளாஸ் வைப்பாங்க. இந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு முடித்துவிட்டு உடனடியாக இந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ்க்கு வர வேண்டும். இது கிறிஸ்தவ மாணவ மாணவிகளுக்கு கட்டாயம், கம்பல்சரியாக அந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ்க்கு வர வேண்டும். கிறிஸ்தவர் அல்லாத மாணவ மாணவிகளுக்கு அது கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா, இந்த மத்தியானம் நடக்கிற அந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ்ல கிறிஸ்தவ மாணவ மாணவிகளை விடவும் கிறிஸ்தவர் அல்லாத மாணவ மாணவிகள் தான் சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு அந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து நான் நிறைய தடவை பார்த்திருக்கிறேன். அப்படியாக கண்களை மூடிக்கொண்டு அவர்கள் அப்படியே பயபக்தியோடு இருந்து கொண்டிருப்பார்கள். சில கிறிஸ்தவர் அல்லாத மாணவ மாணவிகள் அந்த பிரேயருக்கு தேவையான இடங்களை அவர்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பார்கள். இப்படி ஒரு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற இந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் கட்டாய மதமாற்றம் செய்கிறார்கள் என்று வீண் பழி சொல்லுவது ஒன்று ஒரு தேவையற்ற ஒரு செயல். உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவர் அல்லாத அநேக மாணவ மாணவிகள் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது அவர்கள் அந்த ஆசிரியர்களிடத்துல வந்து எங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எங்க அப்பா அம்மா கிட்ட அப்படி பிரச்சனை இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா, பிரார்த்தனை செய்வீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கிறார்கள். அதற்காக ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, தேவையான உதவிகள் செய்யப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அநேக மாணவ மாணவிகள் ஸ்கூல் ஃபீஸ் ஒழுங்காக கட்ட அவர்கள் முடியாத சூழ்நிலை கட்டுவது கிடையாது. அதற்காக யாரையும் தள்ளிவிடுவது கிடையாது. சில பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர்களே இந்த மாணவ மாணவிகளுடைய குடும்ப சூழ்நிலை பார்த்து அந்த ஸ்கூல் ஃபீஸ் அவங்க கட்டிடுறாங்க, கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூல் ஃபீஸ் அவங்க கட்டுறாங்க. சில மாணவ மாணவிகள் இன்றைக்கு வரைக்கும் கூட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம அந்த பெண்டிங் வச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்கூல் பேமெண்ட், ஆசிரியர்களுக்கு சேலரி பெண்டிங் வைக்கிறதா இல்லை, எல்லாவற்றையும் கரெக்டா கொடுத்துடுறாங்க. சில மாணவ மாணவிகள் கிறிஸ்தவர் அல்லாதவரா இருக்கட்டும், கிறிஸ்தவரா இருக்கட்டும், இங்க அப்படி இல்லை. சில மாணவ மாணவிகள் குடும்ப சூழ்நிலை காரணமா புத்தகம் வாங்க முடியல, எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியலன்னு இருக்கும் பொழுது சில நேரத்துல கொஞ்சம் நீ இந்த டேட்குள்ள கட்டிவிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டேட்லயும் கட்ட முடியலன்னா ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் அல்லது ஹெட்மிஸ்டர்ஸ் அல்லது பிரின்சிபல் அல்லது கரஸ்பாண்டன்ட் அவர்களே அந்த ஃபீஸை கட்டினர். இந்த பிள்ளை எப்படியாவது எக்ஸாம் எழுதி வாழ்க்கையில முன்னேறி விட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தயவு செய்து கிறிஸ்தவர்கள் மீது வீண் பழி சுமத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சங் பரிவார அமைப்புகளையும் இந்த கலவரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கிறவர்களிடத்தில் நீங்கள் என்னதான் விளக்கம் கொடுத்து நாம் அதில் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவர்களுடைய எண்ணம் எப்படியாவது பிரச்சனை செய்ய வேண்டும், எப்படியாவது அவர்கள் இருக்கிற கட்சியிலே ஒரு பிரச்சனை செய்து பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அவர்களை நாம் திருத்தவே முடியாதவருடைய வேலை அதுதான். ஆனால் இந்த வீடியோ பதிவு யாருக்காக என்று சொன்னால், இவர்களுடைய பேச்சை கேட்டு இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ என்று சொல்லி ஒரு ஆஸ்குலேஷன் மைண்ட்ல இருக்கிறீங்க இல்லையா, 50-50, அப்படிப்பட்டவர்களிடத்துல தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பதட்டப்படாதீர்கள், நீங்க கவலைப்படாதீங்க. யாரையும் கட்டாயமா மதமாற்றம் செய்வது கிடையாது. நல்லொழுக்கத்தை தான் எங்களுடைய கல்வி நிறுவனங்களிலே நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அநேக பிள்ளைகள் இந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ் மூலமாக அவங்க வளர்ந்த பிறகு சொல்லுவாங்க, ஒருவேளை இந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ் இல்லைன்னு சொன்னா நான் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருந்திருப்பேன், ஒருவேளை ஸ்கிரிப்சர் கிளாஸ் இல்லைன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி போயிருக்கும், ஒருவேளை இந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ்ல நான் இந்த ஜெபத்துல எல்லாம் நான் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் ஒரு முரட்டத்தனமான ஆளாக ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் நிறைய இடங்களில கேள்விப்பட்டிருக்கிறேன். சில இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவி அந்த பிள்ளைக்கு அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக யாராவதுக்கு உடம்பு முடியாம இருக்கும் பொழுது இந்த பிள்ளை அதை வெளியே சொல்ல முடியாம ஸ்கூல்ல ரொம்ப துக்கமா இருப்பாங்க. உன்னை கூட இருந்த மாணவ மாணவிகள் இதை பற்றி விசாரித்து ஆசிரியரிடத்துல சொல்லும் பொழுது அது பாத்தீங்கன்னா அந்த பிள்ளை சொல்லும், எங்க வீட்டுல எங்க அப்பா உடம்பு சரியில்லை, இல்ல அம்மா உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போக பணம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த டீச்சர்ஸ், அதாவது கிறிஸ்தவ ஆசிரியைகள் அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அல்லது கூட இருக்கிற சக ஆசிரியர்களிடம் இருந்து பணத்தை வசூல் செய்து அந்த பிள்ளையுடைய வீட்டிற்கு உதவி செய்கிறார்கள். இப்படி பல நல்ல காரியங்களை தான் நம்முடைய கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களில கற்றுக் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் மீது வீண் பழி சுமத்தாதீர்கள். அரசியல் செய்வதற்கு அநேக மற்ற விஷயங்கள் இருக்கிறது. இது ஒரு சமுதாயத்தை கீழிருந்து மேலே தூக்கி விடுகிற ஒரு விஷயம் கல்வி நிறுவனங்கள் என்பது. அதனால இந்த கல்வி நிறுவனங்களிலே
தயவு செய்து யாரும் விளையாடக்கூடாது. இன்னும் சரியாக சொல்ல போனால் பல 100 வருடங்களுக்கு முன்பதாக, பல 100 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் இவர்கள் மேலாடை அணியக்கூடாது, அல்லது இந்த பெண்கள் தேவதாசியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல சட்டங்களை ஆரியர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த சட்டங்களையும் அந்த அடிமைத்தனத்தையும் உடைத்தது கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள். இதனால் தான் இந்த சங் பரிவார்கள் இவர்களுக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் கல்வி நிறுவனங்கள் மீது ஒரு பயங்கர கோபம். இந்த மக்களை கீழா இருக்கிற மக்களை மேல தூக்கி விட்டுட்டார்களே, இந்த கல்வி நிறுவனங்களை அழித்தே தீர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வேலை அவர்கள் தொடரட்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தைரியமாக எங்கள் கல்வி நிறுவனங்களிலே நீங்கள் அனுப்புங்கள். உங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஒழுக்கமுள்ள சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைகளாக, உங்கள் பிள்ளைகளை விஞ்ஞானிகளாக, டாக்டராக, உங்கள் பிள்ளைகள் தேசத்திலே ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் உயர்த்தி காட்டுகிறோம். அதற்கு நாங்கள் கேரண்டி. அதனால் உங்கள் பிள்ளைகளை எங்கள் கல்வி நிறுவனத்திற்கு நீங்கள் பயப்படாமல் தைரியமாக அனுப்புங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உங்கள் பிள்ளையோடு கர்த்தர் துணை இருப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளையை உயர்த்தி ஆசீர்வதிப்பார்.